ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு மை சேனல் மாம் பியூட்டி ஆர்ட்ஸா. இன்றைக்கி நம்ம என்ன பார்க்க போகிறோம்னா, நம்ம வீட்டில் நிறைய நெயில் பாலிஷஸ் இருக்கும். அட்லீஸ்ட் 1-2 கலராவது நம்ம வச்சுருப்போம். அது நம்ம என்ன பண்ணியிருப்போம், நெயிலுக்கு மட்டும்தான் பெயிண்ட் பண்ணியிருப்போம். அது இல்லாமல் நம்ம வேறு எதுக்கெலாம் நெயில் பாலிஷ் யூஸ் பண்ணலாம் அப்படின்றது தான் இன்றைக்கி பார்க்க போகிறோம். நம்ம ஃபர்ஸ்ட் ஸ்டெப் என்ன பார்த்தீங்கன்னா, மேரேஜுக்கெலாம் போனால் நம்ம மொய் கவர் யூஸ் பண்ணுவோம் இல்லைங்களா? அது பேஸ்ட் பண்ணுறதுக்காக நம்ம ஃபெவிகால் இல்லைன்னா கம் யூஸ் பண்ணுவோம். அதுக்கு பதிலாக நம்ம டாப் கோட் கூட யூஸ் பண்ணிக்கலாம். நம்ம ஃபெவிகால் இல்லை கம் எப்படி அப்ளை பண்ணுறோமோ அதே மாதிரி டாப் கோட்டையும் அப்ளை பண்ணி பேஸ்ட் பண்ணினோன்னா ஒரு 3 to 4 செகண்ட்ஸ்லேயே அது நல்லா காஞ்சிக்கும், நல்லா ஸ்டிக் ஆகி ஒட்டிக்கும், வரவே வராது. என்னோடய பழைய வீடியோஸ்லாம் நீங்கள் இன்னும் பார்க்கலைன்னா டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸில் கொடுக்குறேன், போய் பாருங்கள். சப்ஸ்கிரைப் பண்ண ப்ளீஸ் கன்சிடர் பண்ணுங்கள். உடனே சப்ஸ்கிரைப் பண்ணாதீங்க. என்னோட பழைய வீடியோஸ்லாம் பார்த்துட்டு பிடிச்சிருந்தா மட்டும் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். இந்த டிப்ஸ்லாம் உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருந்துச்சுன்னா லைக் அண்ட் கமெண்ட் பண்ணுங்கள். இப்போ பார்த்தீங்களா, மொய் கவர் நான் ஒட்டிட்டேன். இந்த டாப் கோட் நீங்கள் யூஸ் பண்ணிங்கன்னா ரொம்ப நல்லாவே ஒட்டிக்கும். நீங்கள் பிச்சிங்னா கூட அது கண்டிப்பாக வரவே வராது. ஓகேங்களா? அடுத்து நம்ம செகண்ட் டிப் பார்க்கலாம். நம்ம செகண்ட் டிப் என்னென்னா, ஒரு சிலருக்கு கமல் போடும்போது காதில் அரிப்பு வரும், இச்னஸ் வரும் இல்லைங்களா? அதை அவாய்ட் பண்ணுறதுக்காக அந்த கம்மலோட பேக் சைடு வந்து டாப் கோட் போட்டுக்கணும். அப்படி போட்டிங்கன்னா கண்டிப்பாக இச்னஸ் வரவே வராது. ட்ரை பண்ணி பாருங்களேன். ஒரு சிலர் இச்னஸ் வரதுனாலேயே கோல்டு கம்மல் மட்டுமே தான் போடுவாங்க, கவரிங் தோடு எதுவுமே போட மாட்டாங்க. அந்த மாதிரி இருக்கிறவங்களுக்கு இந்த டிப் கண்டிப்பாக யூஸ் ஆகும். ட்ரை பண்ணி பாருங்கள். இதுதான் நம்ம செகண்ட் டிப். அடுத்து தேர்ட் டிப் பார்க்கலாம். தேர்ட் டிப் என்னென்னா, நம்மக்கிட்ட இந்த மாதிரி தோடு இருக்கும். இந்த மாதிரி தோடு வந்துட்டு கொஞ்ச நாள் ஆச்சுன்னா ரொம்ப ஃபேட் ஆயிரும். அது சில்வர் கலராக இருந்தாலும் சரி, கோல்டு கலராக இருந்தாலும் சரி, அதோட கலர் மங்கி போயிடும். அதை அவாய்ட் பண்ணுறதுக்காக நம்ம டாப் கோட் எடுத்து இதில் அப்ளை பண்ணி அதுக்கப்புறமா யூஸ் பண்ணி பாருங்கள். நமக்கு 2 மந்த் அந்த தோடு வந்துச்சுன்னா கண்டிப்பாக அந்த டாப் கோட் போட்டிருக்கிறதுனால 3 மந்த்தாவது அந்த தோடு கண்டிப்பாக நமக்கு நிலைக்கும். வேணால் ட்ரை பண்ணி பாருங்களேன். ட்ரை பண்ணி பார்த்துட்டு பிடிச்சிருந்துச்சுன்னா கமெண்ட் பண்ணுங்கள். அவ்வளோதான் நம்ம தேர்ட் டிப். இப்போ நெக்ஸ்ட் ஃபோர்த் டிப் பார்க்கலாம். நம்ம ரிங் போடும்போது நம்ம கையில் ஒரு மாதிரி ஒயிட் கலரில் திட்டாக ஒரு மாதிரி வரும். அதை அவாய்ட் பண்ணுறதுக்காக, அரிப்பு கூட ஒரு சிலருக்கு வரும், அதை அவாய்ட் பண்ணுறதுக்காக டாப் கோட் அந்த ரிங்கில் போட்டுட்டு அதுக்கப்புறமா யூஸ் பண்ணி பாருங்கள். அந்த இச்னஸ், அந்த அரிப்பு எதுவுமே வராது. யூஸ் பண்ணி பாருங்கள். அண்ட் ஃபிஃப்த் டிப் என்னென்னா, நம்மக்கிட்ட டிக்டாக் கிளிப்ஸ் இல்லைன்னா பிளாக் கலரில் பெரிய கிளிப்ஸ் கூட இருக்கும். அது ஒரு சில நாள் ஆச்சுன்னா யூஸ் பண்ண அது ஃபேட் ஆகிடும், அதோட கலரே போயிடும். அதுக்கப்புறம் நம்ம தூக்கி போட்டு அடுத்தது வாங்கிடுவோம். அதை அவாய்ட் பண்ணுறதுக்காக பிளாக் கலர் நெயில் பாலிஷ் இருந்துச்சுன்னா அதை எடுத்து அந்த ஃபேடான கிளிப் மேலே பெயிண்ட் பண்ணி வச்சுக்கோங்க. அப்படி பெயிண்ட் பண்ணிட்டீங்கன்னா நம்ம பழைய கிளிப் மறுபடியும் புதுசாக மாறிடும். இப்போ நான் பெயிண்ட் பண்ணிட்டு காமிக்கிறேன் பாருங்கள். இப்போது பழைய கிளிப்க்கும் புது கிளிப்க்கும் எவ்வளோ டிஃப்ரென்ஸுன்றதை பாருங்களேன். இந்த டிப்ஸில் ஏதாவது ஒன்றாவது உங்களுக்கு கண்டிப்பாக யூஸ் ஆகலாம். ட்ரை பண்ணி பாருங்கள். பெயிண்ட் பண்ணதுக்கப்புறம் நியூஸ் பேப்பர் மேலே வச்சு காய வைங்க. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா ப்ளீஸ் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். டேக் கேர். பை பாய்.